நம்ம இன்றைக்கி வந்து ஒரு அக்கி ரொட்டி பண்ணலாம்ப்பா, அரிசி ரொட்டி. அதுக்கு வந்து பாருங்கள், வெறும் அரிசி மாவு 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். 2-3 கப்பு அளவுக்கு இருக்கும்பா இது. திணை அரிசி மாவு. இதை வந்து 3 மணி நேரம் இந்த அரிசியாக இருந்தாலும் சரி, இந்த அரிசியாக இருந்தாலும் சரி, 3 மணி நேரம் ஊற வைக்கணும்ப்பா. ஊற வச்சு நிழலில் காய வச்சு அது பிடிச்சா ஒரு 10 அரிசி கையில் இருக்குன்னு இப்படி போட்டுடணும் கீழே. அப்படி போட்டால் ஒரு 10 அரிசி கையில் நிற்கிற அளவுக்கு ஈரப்பதம் இருக்கும் பொழுது மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து இதை நல்லா கோலமாவு பதம்னு சொல்லுவாங்க. இது இங்கே பாருங்கள், பார்த்திங்களா? இந்த மாதிரி இதை வந்து வறுக்கணும். வறுத்து இந்த மாதிரி தாம்பாளத்தில் போட்டு இதில் நம்ம வறுத்து கொட்டும் பொழுது ஒரு வேர்வை தன்மை வரும் பாருங்கள். அது இந்த தாம்பாளத்தில் பிடிச்சிட்டு அந்த மாவு கெடுறதுக்கான வாய்ப்பு. அதை ஒரு நாள் வெயிலில் காய வச்சாலும் சரி, துணி மேலே கட்டி, இல்லை கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல ஒரு மணி ஒரு நாள் அப்படியே ஃபேன் காற்றுல ஓப்பனில் கூட நீங்கள் வச்சுட்டு, இல்லை துணியை மூடி வச்சுட்டு காற்றாடட்டும்னு எடுத்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அது மாதிரி பதப்படுத்தின மாவு இது. இந்த மாவில் போட்டு செய்யறதுக்கு நான் என்ன எடுத்து வச்சுருக்கிறேன்னா, வெங்காயத்தாள், இஞ்சி துருவி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், காயெலாம் போடலான்னு வச்சுருக்கேன். கொத்தமல்லி, குடமிளகா, கேரட்டு, காரத்துக்கு பஜ்ஜி மிளகாப்பா, பச்சை மிளகா போடலை, பஜ்ஜி மிளகா, கருவேப்பிலை. இப்போ இதையெல்லாம் போட்டு இந்த மாவில் பிசைஞ்சு உப்பு போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு பிசைஞ்சிட்டு நம்ம எப்படி அடை தட்டலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், உப்பு பெருங்காயம் போட்டு இந்த காயெல்லாம் போட்டு இப்படி முதல்ல பெசறிட்டேன். இப்போ இதில் இருக்க ஈரம்லாம் இந்த மாவு இழுத்துக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ பிசைஞ்சிட்டேன் பாருங்கப்பா. இதுதான் பிசைஞ்சிட்டு இப்போ ஒரு உருண்டை உருட்டி வச்சுருக்கிறேன். இப்போ நான் பானால் அடுப்புலையும் போட்டுவிட்டேன். தோசைக்கல்ல போட்டுக்கலாம், நீங்கள் பானால் போட்டுக்கலாம், எது உங்களுக்கு நல்லா வருமோ அதை போட்டுக்கோங்க. அதில் ஏற்கனவே எண்ணெய் இருக்குது, அதனால் இது பாருங்கள் இப்படி வச்சுட்டு பாருங்கள். ஒன்றும் பெருசாக பயப்படாதீங்க, நல்லா தான் இருக்கும். இன்னும் எனக்கு சூடு ஏறலை, அதனால் உங்களுக்கு சூடு ஏறுதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன பிளாஸ்டிக் பேப்பர்லையோ இலையிலையோ தட்டிட்டு கூட நீங்கள் எடுத்து இதில் போட்டுடலாம். தோசைக்கல்லில் போட்டுட்டு நீங்கள் வேக வைக்கலாம். நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும் இந்த அடை. இது என்னன்னா, நிறைய காய்கறி எல்லாம் சேர்ந்துருக்கு, சிறுதானியம் சேர்ந்துருக்கு. இதில் வந்து ரொம்ப டயட்டுக்கு ரொம்ப நல்லதுப்பா. ரொம்ப டயட் இருக்கிறவங்க ஒரு 2 அடை சாப்பிட்டா போதும். இது சீக்கிரம் பசிக்கவும் பசிக்காது, நல்ல வயிறு திம்முன்னு இருக்கும். காய்கறி நிறைய போகிறதுனால நார் சத்துக்கும் எல்லாமே இருக்குது பாருங்கள். இதில் அந்த ஆனியனோட அந்த தாளெல்லாம் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு நமக்கு. அதெல்லாம் நீங்கள் வந்து இது மாதிரிலாம் இந்த சீசனில் தான் கிடைக்கும், நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். இது மாதிரி நீங்கள் செய்து கொடுத்து பாருங்கள். சுகர் பேஷண்ட்டு கூட 2 அடை கொடுத்தீங்கன்னா போதும், திம்முன்னு ஆகிடும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கும் எதுவும் தேவைப்படாது. அப்படி யாராவது ஏதாவது கேட்டால் நம்ம ஊறுகாயில் இருக்க அந்த தொக்கு கொஞ்சோண்டு எடுத்து வைக்கலாம். அந்த மாதிரி இல்லை கொஞ்சம் வேணுன்றவங்க நாட்டு சக்கரை கூட தொட்டுட்டு சாப்பிட்லாம். எனக்கெலாம் எதுவும் தேவைப்படாது, நான் அப்படியே தான் வெறும்னு பிச்சு சாப்பிட்ருவேன். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம அடையை மூடி வேக வச்சுருக்கேன், பார்க்கலாம், நம்ம வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு, மேலேயும் வெந்துருச்சு பாருங்கள். ஒரு தட்டு போட்டு மூடினீங்கன்னா மேலேயும் வந்துடும். இப்போ நல்லா இது முருகலாக வேகட்டம்பா. சிம்மில் போட்டிருக்கேன், மெதுவாக வேகட்டும். கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் கொடுங்க, அப்போ தான் அந்த சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், தட்டி எடுத்து வச்சுட்டேன். சூப்பரான அடை, அக்கி ரொட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இது சிறுதானிய அடைன்னு சொல்லலாம், அரிசி அடை. சூப்பராக நீங்களும் செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.